ஹாய் குட்டீஸ், நாம இப்போ 6th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 12 ஒரு போம் தான் பார்க்க போறோம். த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளோட தாட்ஸை நம்ம எப்படி பிளாக் பண்ணக்கூடாதுன்னு அழகா ஒரு போம் இதுல வந்து செட்டப்ல கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த லெசனை நான் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுவேன், ஆனா தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் சப்ஜெக்ட் நாலேஜ்ல. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. என் சேனல்ல எல்லா எக்ஸ்பிளனேஷனும் நான் தமிழ்ல தான் கொடுப்பேன். ரீட் பண்றது தான் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுவேன். பட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் உங்களுக்காக நான் தமிழ்ல கொடுப்பேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த லெசனை ரீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லெசனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேர்ட்ஸ் வந்து எப்படி வர்றது அப்படின்னா, நம்ம தாட்ஸ்ல இருந்து தான் வேர்ட்ஸ் வர்றது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும், அதாவது ஒரு தாட்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கும். அதுதான் நம்ம வேர்ட்ஸா சொல்லுவோம். இப்போ நம்ம ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பா பண்றாங்கன்னா முதல்ல இது மைண்ட்ல நமக்கு தோணும். ஐயோ, அவ தப்பு பண்றா நம்ம ஃப்ரெண்டுன்னு. அதுக்கப்புறம் தான் இங்க பாருப்பா, இது ரொம்ப தப்பு பண்ற, இதை நீங்க சரியா எழுதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நம்ம வேர்ட் முதல்ல ஸ்டார்ட் ஆகிற இடம் நம்ம தாட்ஸ் தான். நம்ம தாட்ஸ்ல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிப்படையா பேசுறது கிடையாது. ஒரு சில நேரம் ஒரு சிலர் மேல நமக்கு கோபங்கள் இருக்கும், அதை நம்ம வெளிப்படையா சொல்ல மாட்டோம். ஒரு சிலர் மேல நிறைய அன்பு இருக்கும், ஆனா நம்ம வெளிப்படுத்திக்க மாட்டோம். ஒரு சிலர் மேல நிறைய இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்க பண்ணாதீங்க, உங்களால நான் ஹர்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஆனா நம்ம வந்து சொல்லவே மாட்டோம். ஒரு சில தாட்ஸை நம்ம வேர்ட்ஸா மாத்தாம பிளாக் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு தாட்ஸ்ல என்ன தோணுனாலும் அத வேர்ட்ஸா கன்வே பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த போயமோட ஆத்தர் வந்து மேரியோனேல். இவங்க வந்து எப்படி இந்த போயமை நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளா நம்மளோட தாட்ஸை எப்படி வேர்ட்ஸா கன்வே பண்றதுன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. கன்வே பண்றதுல எதுவும் பிளாக்கேஜ் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். என்ன அதாவது உங்க தாட்ஸ்ல என்ன முதல்ல ஸ்டார்ட் ஆனாலும் அதை வேர்ட்ஸா முடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும்ன்றாங்க. உங்களுக்கு வர ஐடியாஸ் எல்லாம் உங்க தாட்ஸ்ல தான் இருக்கும். ஐடியாஸ் எங்க வரும்? நம்ம வந்து திங்க் பண்ணும் போது தான் வரும். நிறைய ஐடியாஸை வேர்டா மாத்துங்க. உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஐடியா தோணும் போது உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க அதை ஷேர் பண்ணலாம். அந்த ஐடியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். திடீர்னு உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணும், ஆனா அந்த இடத்துல நம்ம பிளாக் பண்ணிப்போம். சரி, இப்ப நம்ம பேச வேண்டாம், அப்புறம் பேசுவோம். இந்த மாதிரி பிளாக்கேஜ் இல்லாம உங்க தாட்ஸை நீங்க வேர்ட்ஸா மாத்துனீங்கனாலே அவ்வளோ வண்டர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதை தான் இந்த போயம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். நெவர் லெட் அ தாட் shrivel and die. Shrivelனா shrink. For want of a way to say it. Never let a thought shrivel and die. For want of a way to say it. அதாவது never let a thought, நம்மளுடைய தாட் நினைப்புகள் எல்லாம் வந்து நம்ம தாட்ஸ் எல்லாம் சுருங்கி இறந்துட வேண்டாம். நம்ம வந்து நமக்கு தோன்றத வந்து சுருக்கி அதை இறக்க வைக்க வேண்டாம். அது எந்த வழியில வெளியே வரணும்னு தோணுதோ அந்த வழியில வெளியே விட்டுறலாம். சந்தோஷமா இருந்தா சந்தோஷமாவே பேசிடுங்க. கோபமா இருந்தா அந்த வார்த்தையும் அந்த கோபம்ன்ற ஒரு தாட்ஸையும் வார்த்தையால கன்வே பண்ணிடுங்கன்றாங்க. நெவர் லெட் அ தாட் shrivel and die. சுருங்கி அது இறந்து போக வேணாம். ஃபார் want of a way to say it. Want, need, அது எந்த வகையில வெளிப்படணும்னு விரும்புதோ அந்த வகையில வெளிப்பட்டுட்டோம். For English is a wonderful game and all of you can play it. இங்க கேம்ன்றத லாங்குவேஜா மாத்திக்கங்க. அந்த மீனிங் நம்ம கேம்ன்றத நம்ம லாங்குவேஜா தான் மீன் பண்ணிக்கணும். For English is a wonderful game and all of you can play it. இங்கிலீஷ் வந்து wonderful language. நீங்க யாரு வேணா அதை சரளமா பேசலாம்னு சொல்றாங்க. All that you do is match the word to the brightest thought in your head. ஒண்ணும் இல்ல, நீ உங்களுக்கு என்ன தேவைன்னா ஆல் தட் யூ டூ இஸ் மேட்ச் த வேர்ட். ஆல் தட் யூ டூனா இந்த தாட்டுக்கு இந்த வேர்டை மேட்ச் பண்ணணும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தாட்ல என்ன நினைக்கிறோம்? ஓகே, இவங்க இவங்க நல்லா அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம தாட் நினைக்கும் போது நம்ம வார்த்தை வந்து என்ன சொல்லணும்? ஏ யூ ஆர் சோ கியூட்.
டுடே யூ ஆர் சோ கியூட்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு இன்னும் அந்த பொண்ணுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட் பாய்க்கோ ஏதோ ஒரு சந்தோஷம், ஆஹா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் நம்ம அப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். நம்ம தாட்டை வந்து சரியான வேர்ட்ல மேட்ச் பண்ணி பேசும்போது இன்னும் அழகா இருக்கும்ன்றாங்க. ஆல் தட் யூ டூ இஸ் மேட்ச் த வேர்ட். அட்ராக்டிவா இருக்கு ஒரு பொண்ணு இன்னைக்கு அழகா வந்திருக்கா, அட்ராக்டிவா வந்திருக்கான்னு ஒண்ணும் இல்ல. யூ ஆர் சோ கியூட் டுடே அப்படின்னு சொன்னா போதும். அந்த கியூட்ன்ற வார்த்தை, ஸோ செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா அழகா இருக்கணும்னு சொல்றாங்க. டு த பிரைட்டஸ்ட் தாட் இன் யுவர் ஹெட் so that they come out clear and true. அதாவது டு த பிரைட்டஸ்ட் தாட். இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு லெசன் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இன்னைக்கு கிளாஸ் மிஸ் வந்து ஒரு மேக்ஸ் சம் போடுறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல அந்த சம்ம முடிக்க தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ரொம்ப கிளியரா மேம் கிட்ட, மேம் இந்த இந்த ஸ்டெப்பை வந்து நான் இன்னும் சிம்பிளா சூப்பரா போடுவேன்னு நீங்க அழகா சொல்லலாம். உங்க ஐடியாக்களை வந்து எடுத்துப்பாங்க. எப்பனா உங்களோட தாட்ஸ் வந்து பிரைட்டா இருக்கும் போதும் நீங்க கிளியர் அதாவது நீங்க வந்து ரொம்ப தெளிவா உண்மை பேசும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் சொல்ல வெளிப்படும் போது அது உடனே எடுத்துக்கப்படும். டு த பிரைட்டஸ்ட் தாட் இன் யுவர் ஹெட். உங்க மண்டையில இருக்க உங்களோட மூளையில இருக்க ரொம்ப பிரைட்டஸ்ட்னா ரொம்ப வெளிச்சமான ஒரு ஒரு விஷயம், ரொம்ப நல்ல ஒரு எண்ணம் வந்து so that they so that they come out clear and true. அதாவது எப்ப அது வந்து தெளிவா உண்மையா வெளிவருதோ அதை வந்து எல்லாரும் அட்மையர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஹேண்ட்ஸம்லி groomed அண்ட் feed. ஹேண்ட்ஸம்லினா அட்ராக்டிவ்லி, ஹேண்ட்ஸம்லினா அட்ராக்டிவ்லினா, groomed-னா வெல் டெக்கரேட்டட். இப்போ அதான் நான் சொன்னேனே, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு நம்ம கிளாஸ்லயே நம்ம வந்து அது இந்த லைனை வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிளாஸ்லயே வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, லேப்ல வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட டாஸ்கை நீங்க சூப்பரா பண்றீங்க. மேம் வந்து கேட்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ரொம்ப தெளிவா நல்ல இந்த இங்கிலீஷ்ல இருந்து நல்ல நல்ல வேர்ட்ஸ், சயின்டிபிக் வேர்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி ரொம்ப ஹேண்ட்ஸமா க்ரூம்டா அந்த வேர்டை நம்ம வெளியே சொல்லும் போது அது கேட்கறவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மார்க்ஸும் நிறைய கிடைக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, உங்க தாட்ஸை வந்து பிளாக் பண்ணாம நல்ல நல்ல வேர்ட்ஸா வெளியே கொடுங்க. ரொம்ப கிளியர் அண்ட் ட்ரூவா, ஹேண்ட்ஸம்லி க்ரூம்டா உங்களோட வார்த்தைகள் இருக்கணும்னு அண்ட் ஹேண்ட்ஸம்லி க்ரூம்ட் அண்ட் ஃபிட். For many of the loveliest things have never yet been said. அதாவது ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இன்னும் வெளியே சொல்லாம உங்க மனசுலயே வச்சிருக்கீங்க. ஒருத்தவங்களை பாராட்டணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா பாராட்டலாம். ஒருத்தவங்க கிட்ட போய் உங்களோட ஆர்கியூமெண்ட்டை செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். அந்த ஆர்கியூமெண்ட் ஹெல்த்தியஸ்ட் ஆர்கியூமெண்ட்டா எடுக்கணும். நீங்க சூஸ் பண்ற வார்த்தைங்கள்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா, ரொம்ப கிளியரா, ட்ரூவா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது வெல் ஹேண்ட்ஸம்லி க்ரூம்டு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். இன்னும் நமக்கு வந்து நிறைய என்ன சொல்றது, இன்னும் நிறைய இது கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? நிறைய அவுட்ரேஜ் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஸ்பீச்சிங் காம்படிஷனுக்கு போறீங்க. அந்த ஸ்பீச் காம்படிஷன்ல உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. மொபைல்ஸ் பத்தியோ எதையோ பத்தி பேச சொல்லி ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. ஹாய், ஐ எம் ராகேஷ், ஐ எம் ஸ்டடியிங் இன் 6th ஸ்டாண்டர்ட். இப்படி சொன்னீங்கன்னா உங்களை கவனிக்க யாருக்குமே பிடிக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பாடி லாங்குவேஜ் பிளஸ் அந்த அந்த வார்த்தைகள், அந்த வேர்ட்ஸை வந்து எப்படி, ஹாய், ஐ எம் ராகேஷ், ஐ எம் ஸ்டடியிங் இன் 6th ஸ்டாண்டர்ட், now I am here to speak about mobiles. அப்படி வெல் க்ரூம்டா ஹேண்ட்ஸமா நீங்க பேசும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அப்ளாசஸும் ரீச்சும் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம தாட்டை வேர்டா கன்வே பண்ணணும். அந்த வேர்ட்ஸை ஹேண்ட்ஸமா, க்ரூம்டா, அட்ராக்டிவா, கிளியரா, ட்ரூவா சொல்லணும்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, வேர்ட்ஸ் ஆர் த ஃபுட் அண்ட் ட்ரெஸ் ஆஃப் தாட்ஸ். அதாவது நம்ம உடம்புக்கு எப்படி சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட தாட்ஸுக்கு, நம்மளோட எண்ணங்களுக்கு வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். தே கிவ் இட் இட்ஸ் பாடி அண்ட் ஸ்விங். நான் வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம தாட்டுக்கு உடம்பையும் பிளஸ் அது காத்துல பறக்கிற ஃபீலிங்ஸையும் கொடுக்குது. அண்ட் எவ்ரி ஒன்ஸ் லாங்கிங் டுடே
to hear some fresh and beautiful things, and everyone's longing today to hear some fresh and beautiful things. அதாவது எல்லாரும் என்ன விரும்புறாங்க? லாங்கிங்னா டிசைரிங், ஆசைப்படுறது. லாங்கிங்னா ஆசைப்படுறது. எல்லாரும் இப்ப என்ன ஆசைப்படுறாங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான, ரொம்ப அழகான விஷயங்களை கேட்க தான் விருப்பப்படுறாங்க. பட் ஒன்லி வேர்ட்ஸ் கேன் ஃப்ரீ அ தாட். வேர்ட் அதாவது வார்த்தைகளால மட்டும் நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்த முடியும். From its prison behind your eyes, maybe your mind is holding now. நம்ம தாட்ஸ் எல்லாம் யாரு ஹோல்ட் பண்றா? மைண்ட் வந்து ஒரு பிரிசன்னா. நம்மளோட தாட்ஸ் எல்லாம் மைண்ட் என்ன பண்ணுதா? அடைச்சு வைக்குதா. அந்த பிரிசன்னா ஜெயில், உங்களுக்கே தெரியும். அதுல வந்து நம்ம மைண்ட்ல உருவாக்குற எல்லா தாட்ஸையும் நம்ம அந்த பிரிசன்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறோமா, அதெல்லாம் வார்த்தைகளால வெளியே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. A marvelous new surprises. Maybe your mind is holding now a marvelous new surprise. Marvelousனா ஒரு வண்டர்ஃபுல் திங். நீங்க வந்து நம்ம மனசுல இருக்க, அதாவது நம்ம மூளையில தோன்ற எண்ணங்களை வெளிப்படுத்தாம நீங்க இருந்தீங்கன்னா, இப்ப கூட உங்ககிட்ட ஏதாவது ஒரு கிரேட்டான சர்ப்ரைஸ் ஒளிஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தைகளை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க இந்த வயசுல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சூசிங் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தையை நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றதுல ஒரு மனுஷனை வாழவும் வைக்க முடியும், வீழவும் வைக்க முடியும். நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையே நம்ம தாட்ஸும் நம்ம வேர்ட்ஸும் குறைச்சிரும். ச்சே, என்னாலலாம் படிக்க முடியாது, என்னாலலாம் இதை செய்ய முடியாது, எனக்கெல்லாம் இதை செய்ய முடியுமான்னு டவுட்டு தான். இப்படி நம்மளை பத்தியே செல்ஃப் எக்ஸ்டீம் ரொம்ப கம்மியா பேசும்பொழுது நமக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறையும். எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க. த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ், இதுல என்ன சொல்றாங்க இந்த போயம? நம்ம தாட்ஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையும் வேர்டா, சூசிங் ஆஃப் வேர்டா கன்வே பண்ணி அதை வெளியே விட்டுடுங்க. தாட்ஸை வந்து பிரிசன்குள்ள, அதாவது ஜெயில்ல போட்டு அடைச்சு வைக்காதீங்கன்னு தான் இந்த இடத்துல சொல்றாங்க. எப்படி நம்ம வேர்ட்ஸை வெளியே சொல்லணும்னா, ரொம்ப க்ரூமா, ஹேண்ட்ஸமா, சூசிங், பிக்கிங் த வேர்ட், அழகான வேர்டெல்லாம் பிக் பண்ணி நம்மளோட தாட்ஸை வெளியே சொல்லணும் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க மேரி ஓநெயில்னா, நம்ம வேர்டை சூஸியா யூஸ் பண்ண சொல்றாங்க. நம்ம என்ன வேர்ட் சொல்றோமோ, நம்மளோட தாட்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட லைஃப் சேஞ்சிங் கேம். நம்மளால முடியும். இன்னைக்கு என்னால முடியல, ஆனா நாளைக்கு என்னால கண்டிப்பா முடியும். இன்னைக்கு என்னால செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிக்க முடியல, ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா செய்வேன். இப்ப மிஸ் கேக்குறாங்க உங்ககிட்ட, உங்க கிளாஸ் மிஸ் கேக்குறாங்க, ஏதோ ஒரு வகையில நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பொய் சொல்றதுக்கு பதில் அவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம். மேம், நேத்து நான் வந்து எனக்கு வந்து ஹெல்த்தும் மைண்டும் சரியா இல்லை, அதனால நீங்க கொடுத்த இந்த ஹோம்ஒர்க் என்னால முடிக்க முடியல. நேத்து என்னால முடிக்க முடியலன்னா இட்ஸ் ஓகே மேம், நான் இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சு நாளைக்கு உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவேன். ரொம்ப பொலைட்டா, ரொம்ப அமைதியா உங்களோட உங்களோட சிச்சுவேஷன்ஸையும் உங்களோட தாட்ஸையும் அழகா வெளியே சொன்னீங்கனாலே போதும். உங்களுக்கான மரியாதை தானா கிடைக்கும். நம்மளோட வார்த்தைகள் தான் ஒரு விதத்துல நமக்கு மரியாதையும் தேடித்தரும். அது மட்டும் இல்ல, இப்போ நிறைய ஐடியாஸ், ஃப்ரெஷ் ஐடியாஸ் எல்லாம் எங்க வந்திருக்கும் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க யூஸ் பண்ற ஒரு மொபைலா இருக்கட்டும், நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற டிவியா இருக்கட்டும், நீங்க அடிக்கடி போயிட்டு வர சைக்கிளா இருக்கட்டும், நீங்க விளையாடுற வீடியோ கேமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மனுஷனுடைய தாட்ஸ்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி கையில ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தா நம்ம எங்க போனாலும் வேற ஒருத்தரை ஈஸியா காண்டாக்ட் பண்ண முடியும்ல. அதுக்காக அப்படி ஒரு தாட் வந்து அதுக்கப்புறம் எப்படி இந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றது அப்படின்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு போனை கண்டுபிடிச்சாங்க. ஸோ எல்லா பெரிய பெரிய விஷயத்துக்கும் பேஸ் வந்து நம்ம தாட்ஸ் தான். முதல்ல நிறைய ஐடியாஸ் வந்து முதல்ல தோணும் போதே அதை வெளியே சொல்றதும் எழுதி வைக்கிறதும் நல்லதுன்றாங்க. தாட்ஸை ஒரு பிரிசன்ல போட்டு அடைச்சு வைக்கிற மாதிரி நம்ம மூளைக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் சூசிங் ஆஃப் வேர்ட்ஸ், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி வெளியே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நான் திரும்ப வாசிக்கிறேன். இந்த அருமையான போம நமக்கு கொடுத்தது மேரி ஓநெயில். Okay, the wonderful words. Never let a thought shrivel and die for want of a way to say it. For English is a wonderful game, and all of you can play it. All that you do is match the words
to the brightest thought in your head, so that they come out clear and true, and handsomely groomed and fed. For many of the loveliest thing have never yet been said. Words are the food and dress of thoughts. They give it its body and swing, and everyone's longing today to hear some fresh and beautiful thing. But only words can free a thought from its prison behind your eyes. From its prison behind your eyes na பின்னாடி என்ன இருக்கு? மூளை தான் இருக்கு. மூளையில வந்து நம்ம தாட்ஸுக்கு ஜெயில் கட்டி வச்சிருக்கோமா? Maybe your mind is holding now a marvelous new surprises. இப்ப கூட உன் மண்டையில இருக்க ஐடியாவை நீ யூஸ் பண்ணனா அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இந்த உலகத்துக்கே இருக்குமா? மேரியோ நெயில் இந்த அழகான போயம் நமக்கு கொடுத்தது மேரியோ நெயில். திரும்ப வாசிக்கலாம். The wonderful words. Never let a thought shrivel and die for want of a way to say it. For English is a wonderful game, and all of you can play it. All that you do is match the words to the brightest thoughts in your head, so that they come out clear and true. So that they come out clear and true, and handsomely groomed and fit. For many of the loveliest thought have never yet been said. Words are the food and dress of thoughts. They give it its body and swing, and everyone's longing today to hear some fresh and beautiful thing. But only words can free a thought from its prison behind your eyes. Maybe your mind is holding now a marvelous new surprise. Mary O'Neill. நம்ம இந்த போம்ல இருந்து complete the sentences தான் பார்க்க போறோம். Do not let a thought shrivel and die, because உங்களுக்கே தெரியும் அடுத்த லைன் என்ன வரும்? For want of a way to say it. For want of a way to say it. English is a dash with words that everyone can play. English is a wonderful game. One has to match to the brightest thought in your head. One has to match. அதாவது வார்த்தைகளை நம்மளோட நினைவுகளோட தாட்ஸோட நல்லா மேட்ச் பண்ணும். சூசிங் ஆஃப் வேர்ட்ஸோட நல்ல வார்த்தைகளோட நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தணும். Words are the food and dress of a thought. Words are the food and dress of the thought. இங்க ஆன்சர் கொடுத்திருக்கேன். திரும்பவும் உங்களுக்காக வாசிக்கிறேன். Complete the sentence. Do not let a thought shrivel and die, because for want of a way to say it. English is a wonderful game with words that everyone can play. One has to match to the brightest thought in your head. Words are the food and dress of thoughts. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸி வேல நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இந்த போயம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட ஒர்க் ஷீட்டையும் கிளாஸ் ஒர்க்கையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.